All of you, good morning, student. Last video class, um, enthalpy changes for different types of reactions and phase transition. Today, discussion standard enthalpy of reaction del H or not from standard enthalpy of reaction del H of not. So del H R அப்படின்னு சொல்கிறது reaction, del HF சொல்கிறது formations. ஸோ இந்த formation இந்த reactions ரெண்டுமே இங்கே எப்படி ப்ராடக்ட்லேயும் ரியாக்ட்லேயும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. First of all, the standard enthalpy of a reaction is the enthalpy changes for a reactions when all the reaction and product are present in their standard state. Standard condition are denoted by adding the subscripts 0 to the symbol del H. So del H மேலே ஒரு நாட், அதாவது நாட் அதான் 0 நாட்ன்றதையும் குறிப்பிடுறாங்க. அது மேக்ஸிமம் அந்த சிம்பிள் தான் இங்கே ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை கொடுக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் சொல்கிறது ஸ்டாண்டர்டாக ஒரு வேல்யூ, ஒரு ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு கிடைக்கும், ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒரு ரியாக்ஷன்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு, சரி ரியாக்ஷன்லேருந்து ப்ராடக்ட்டுக்கு ஃபார்ம் பண்ணும்போது அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஃபார்ம் ஆகும். ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபார்ம் ஆகும்போது அது மேலே நாட்ன்றதை ஒரு சிம்பிள் எழுதிக்க சொல்கிறேன். ஆடிங் த சப்ஸ்கிரிப்ட் நாட் டு பி த சிம்பிள் டு த சிம்பிள். We can calculate the enthalpy of a reaction under standard condition from the value of standard enthalpy of formation of various reactant and the product. So இங்கே நம்ம ஒரு reaction under standard condition from the value of standard enthalpy of formation of various reactant and product. அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் அதோடைய ப்ராடக்ட் சொல்லும்போது ரியாக்டன்ட் சொல்லும்போது கண்டிப்பாக வேரியஸ் ஆகும். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கேருந்து மைனஸ் பண்ண போகிறோம், அங்கே மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராடக்ட் டு ரியாக்டன்ட். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ ஸ்டாண்டர்டாக கிடைக்குன்றதை சொல்கிறாங்க. ஒரு வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். எந்த வேல்யூ அப்படின்னா நம்ம டெல்ஹெச் உடைய என்தால்பியுடைய சேஞ்சஸ் வேல்யூ கிடைக்கும். அதுதான் இங்கே குறிப்பிடுறாங்க. del H R not equal to summation del H R not product minus summation del H R not reactant. Very simple. ஸோ ப்ராடக்டும் ரியாக்டும் அதோடைய del H சொல்கிறோம் இல்லையா, del Hனா சேஞ்ச் ஆஃப் என்தால்பியை நம்ம மைனஸ் பண்ணால் அந்த ரியாக்டண்ட்டுக்கான அந்த ரியாக்டண்ட்டுக்கான ஒரு என்தால்பி நம்ம சேஞ்சஸ் ஆஃப் என்தால்பி வந்து வேல்யூ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்குன்றத இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் சொல்கிறது தான் இந்த கால்குலேஷன்லேயும் இங்கே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சிம்பிளாக இருக்கும். இது ஒன் மோர் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோடைய கால்குலேஷன் தான் இங்கே வரும். ஸோ அவங்க வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூவில் தான் நம்ம ப்ராடக்டையும் ரியாக்டையும் இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் இங்கே சொல்கிறது இந்த மோல்ஸ். ஸோ மோல்ஸ் மூலிமாவும் நம்ம இங்கே மைனஸ் பண்ணலாம். இது ஈஸியாக இருக்கும். கால்குலேஷன்லாம் நம்ம கடைசியாக ஒன் டைம் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபார்முலா மூலிமா நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு வேல்யூ வந்து டெல்ஹெச்ஆருடைய வேல்யூ ஒரு ஸ்டாண்டர்டாக கிடைக்குன்றது இந்த கால்குலேஷன் மூலிமா சொல்லியிருப்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹீட் ஆஃப் கம்பஷன் சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். கம்பஷன்னா என்னது, ஹீட்டுன்னு சொல்கிறது அது எரியும் போது தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே. அங்கேயும் டெல்ஹெச்வுடைய சேஞ்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே டெல்ஹெச்வுடைய சேஞ்சஸ். இங்கே ஹீட் ஆஃப் கம்பஷன் யூஸ். அப்போ அதோடைய சிம்பிள் என்னவாக இருக்கும், del HCன்னு சொல்லுவோம். del HC. ஸோ இங்கே மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
the change in the enthalpy of a system when 1 mole of the substance is completely burned in excess of air or oxygen. ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டு அது கம்ப்ளீட்லி என்ன ஆகணும் அப்படின்னா பர்ன் ஆகணும். ஸோ அது பர்ன் ஆகணும்னா நம்ம எதை எக்ஸஸாக ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏர் ஆட் பண்ணலாம் ஆர் ஆக்சிஜன் ஆட் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஆட் பண்ணாலும் ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்லி பர்ன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதோடைய சேஞ்ச் இன் என்தால்பி நம்மளுக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஹீட் ஆஃப் கம்பஷன் சொல்கிறாங்க. அதோடைய எப்படி டெஃபைன் பண்ணலாம்னா ஹீட் ஆஃப் கம்பஷன் சொல்கிறாங்க. எனி ஒன் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஹீட் பண்ணும்போது 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் கம்ப்ளீட்லி பர்ன் ஆகணும் அப்படின்னா ஒரு எக்ஸஸ் ஆஃப் ஏரையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணால் ஒரு கம்ப்ளீட்லி பர்ன் ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ΔHCயோடைய அதோட சேஞ்சஸ், அதாவது என்தால்பி வந்து சேஞ்சஸ் ஆகும். அந்த என்தால்பியுடைய சேஞ்சஸ் தான் ஹீட் ஆஃப் கம்பஷன் சொல்கிறாங்க. ஹீட் ஆஃப் கம்பஷன் ΔHC அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் del CH4 gas 2O2 gas gives CO2 gas plus 2H2O liquid. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிற அந்த கம்பஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா -87.78. இதே போல் கார்பனுக்கும் இங்கே அதோட கார்பனுக்கு ஹீட் ஆஃப் கம்பஷன் எவ்வளோ அப்படின்னா -394. ஓகேங்களா. அது கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் அப்படின்றது அதோட யூனிட் மூலிமா சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த யூனிட் தான் எந்த டாபிக் எந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. நம்ம தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷனில் செகண்ட் பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூனிட்டாகவும் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்வேஸ் எக்ஸோதெர்மிக் இந்த ரியாக்ஷன் ஃபுல்லாகவே எனக்கு ஹீட் ஆஃப் கம்பஷன் ஃபுல்லாகவே என்ன இருக்கும் ஆல்வேஸ் எக்ஸோதெர்மிக். அப்போ நீங்கள் எக்ஸோதெர்மிக் சொல்லும்போது அதோடைய ஃப்ரண்ட்டில் நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருமானா எக்ஸோதெர்மிக் சொன்னால் கண்ணை மூடிட்டு எழுதலாம் நெகட்டிவ். ஹீட் ஆஃப் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி வென் ஹீட் வந்து இங்கே கியூன்றதை எழுதலாம். இஸ் சப்ளைடு டு எ சிஸ்டம் த மாலிகூல்ஸ் இன் த சிஸ்டம் absorb the heat and hence the kinetic energy increases which in turn rise the temperature of the system. ஸோ ஒரு கைனெட்டிக் எனர்ஜி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். அந்த சிஸ்டத்தில் ரைஸ் ஆகும்போது நம்ம எதை எப்படி நோட் பண்ண போகிறோம் அப்படின்னா T1 T2ன்னு நோட் பண்ணுவோம். T1 to T2 இந்த இன்க்ரீஸ் ஆகும்போது T2 minus T1ன்னு நம்ம எழுத போகிறோம். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த amount of heat absorbed. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் சொல்லும்போது ஹீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஹீட்டுன்னு சொல்கிறது டெம்பரேச்சர் தான். ஸோ இங்கே எல்லாமே அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த amount of heat absorbed. ஸோ இங்கே மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் எம்ன்றது மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அப்போது இங்கே எது சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் சொல்கிறதுனால இங்கே டெல்டின்னு நம்ம நோட் பண்ண போகிறோம். அதே போல் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்ன்றதுனால எம். ஓகே, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கியூன்றது ஹீட்டு. ஸோ கியூ ஈக்குவல் டு சிஎம் டெல் டி. நம்ம சி வந்து நம்ம கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். சின்றது ஹீட் ஆஃப் அதோட கெப்பாசிட்டின்னு சொல்கிறதுனால நம்ம எதுக்கு தேவைப்படுது கெப்பாசிட்டி தேவைப்படுது இல்லையா. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை எம் டெல்டின்னு எழுதலாம். கியூ பை எம் டெல்டி. ஸோ டெல்டின்னு சொல்கிறது T2 minus T1. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். சி ஈக்குவல் டு கியூ பை எம் T2 minus T1. ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. சி இஸ் கால்டு ஹீட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு T2 minus T1 நம்ம என்ன எடுத்துக்கலாம் கே, அதாவது 1K, அது 1K அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ கெல்வின் எடுத்துக்கலாம். தென் த ஹீட் கெப்பாசிட்டி இப்போ நம்ம ஃபுல்லாகவே அது 1 எடுத்துக்கும் போது நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாக 1ன்றத சப்ஸ்டிட் ஆகிடும். ஸோ சி ஈக்குவல் டு கியூ மட்டும் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும்.
ஓகேவா? ஸோ இது என்ன மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. வெரி சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் பாருங்கள். சிஸ்டம் இஸ் டிஃபைன் as the heat absorbed by 1 kilogram. அதை நம்ம கேன்றது சொல்லுவோம் இல்லையா? இந்த கேன்றது கிலோகிராம் சொல்லும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் இல்லையா? அதை நம்ம கெல்வினாவும் எழுதலாம். ஸ்பெசிஃபிக் வேலை கெல்வின் கிலோகிராம் ரெண்டும் ஒன்று தான். அதுதான் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் முன்னாடி பார்த்துருப்போம். The heat capacity for 1 mole of substance. Heat capacity for 1 mole of substance called molar heat capacity. ஓகே, ஒரு ஹீட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது 1 mole of substance சொல்கிறதுனால கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும்? மோலார் ஹீட் கெப்பாசிட்டின்றதை நம்ம எழுதலாம். அதாவது சிஎம் சொல்லும் போது கெப்பாசிட்டின்னு சொல்ல போகிறோம், எம்ன்றது மோலார்னு சொல்ல போகிறோம், சின்றது ஹீட் கெப்பாசிட்டி. அப்போ மோலார் ஹீட் கெப்பாசிட்டி சிஎம்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்றத எழுதலாம். ஸோ இங்கே ஹீட் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா 1 mole of substance வந்து ரைஸ் ஆகும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது அங்கே அமௌண்ட் வந்து நாங்கள் அப்சர்வ் ஆகும். ஸோ அதை நம்ம 1 Kelvin அப்படின்றத எழுதலாம். அந்த யூனிட் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கெப்பாசிட்டி ஹீட் கெப்பாசிட்டி கிலோ ஜூல் இன்வர்ஸ் 1 மோல் இன்வர்ஸ் 1 அப்படின்னு எஸ்ஐ யூனிட் மோலார் ஹீட் கெப்பாசிட்டிக்கு இது யூனிட்டாக இருக்கும். ஸோ இங்கே கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டன்ட் வால்யூம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ சிவின்னு சொல்லும்போது கான்ஸ்டன்ட் வால்யூம், சிபி கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ அக்கார்டிங் ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ், ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் உடைய ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். கொடுக்குறாங்க பாருங்கள். யூ ஈக்குவல் டு யூ அப்படின்னும்போது தெர்மோடைனமிக்ஸ் வருது இல்லையா ஃபர்ஸ்ட் லா. ஸோ யூ ஈக்குவல் டு Q ப்ளஸ் டபிள்யூ ஆர் யூ ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூன்றதை நம்ம மைனஸில் எழுதுவோம்ல, மைனஸ் பி டிவி அப்படின்றது எழுதுவோம் இல்லையா? ஸோ மைனஸ் அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? Q வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அப்போ யூ உள்ள வரும்போது என்ன ஆகும்? Q ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பி டிவி அப்படின்றது எழுதலாம். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி எதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ அதை தோ Q பை தோ டி ப்ராக்கெட்டில் என்னது V, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஈக்குவல் தோ யூ பை தோ டி கான்ஸ்டன்ட் வால்யூம். ஸோ சிவின் அப்படி எழுதும்போது இங்கே பாருங்கள், தோ யூ பை தோ டி வி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே போல் இங்கே ஹீட் கெப்பாசிட்டி கான்ஸ்டன்ட் வால்யூம், அங்கே இங்கே வந்து கான்ஸ்டன்ட் வந்து எது இருக்கும்? வால்யூம் இருக்கும். டிஃபைன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்ஸ். ஸோ எதெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகலாம், டெம்பரேச்சர் ஆகலாம். ஆனால் கான்ஸ்டண்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே போல் இப்போது சிவிக்கு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சிபிக்கு பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட் சொல்ல போகிறோம் இல்லை, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ அது சிபிக்கு ஈக்குவல் டு தோ ஹெச் பை தோ டி. ஓகேவா? தோ ஹெச் பை தோ டி. இது எதுக்கு அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் என்தால்பிக்கான ஒரு இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்டு சிவி ஃபார் ஐடியல் கேஸ் போது சொல்லும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரணும் பி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்தால்பியுடைய ஃபார்முலா எழுதலாம். ஹெச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி, ஐடியல் கேஸுடைய ஃபார்முலா. பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். மேலே பிவி இருக்கு இல்லையா, அங்கே வந்து என்ன ஆகும்? என்ஆர்டி ஃபார்ம் ஆகும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் என்ஆர்டி. அதையும் டிப்ரெஷேட் பண்ணலாம். அப்போ டிப்ரெஷன் பண்ணும்போது தோ ஹெச் பை தோ டி ஈக்குவல் டு தோ யூ பை தோ டி. ஏன்னா ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் மூலிமா டிப்ரெஷேட் பண்ணுறோம். ப்ளஸ் என்ஆர் தோ டி பை தோ டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிபி ஈக்குவல் டு
CVNR. ஸோ என்ஆர்னும் போது dou t by dou t கேன்சல் ஆகிடும் இல்லையா, அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 வருமா, அப்போ NR 1. ஓகேவா. அப்போ சிவியும் நான் வெளியே எடுத்துக்கிறேன், ஏன்னா எடுத்துக்கிட்டால் சிபி மைனஸ் சிவின்னு வருமா, ஈக்குவல் டு என்ஆர். ஏன் அப்படின்னா அங்கேயே கொடுத்துருப்பாங்க. பட் therefore dou H by dou T P equal to CP and dou U by dou T V equal to CV. ஓகேவா. ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னா இது dou U by dou T. அது என்ன நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம எழுதுவோம், இங்கே சிவின்னு எழுத போகிறோம், இதுக்கு சிபின்னு எழுத போகிறோம். அதுதான் இங்கே சிம்பிளில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ கடைசியாக பக்கத்து சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு என்ஆர். இதான் வந்து நம்ம கடைசியாக அதோடைய சிஸ்டத்துக்கான இங்கே ரிலேஷன் கொடுத்துருப்போம், அதோடைய ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கால்குலேஷன்லையும் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு தான் போட போகிறோம். கால்குலேஷன் ஆஃப் டெல் யூ அண்டு டெல் ஹெச். ஸோ ஃபார்முலாவை இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஒரு கால்குலேஷன்லையும் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், CV ஈக்குவல் டு dou U, சாரி C ஈக்குவல் டு CV ஈக்குவல் டு DU பை DT. அதே போல் அதை நம்ம இங்கே T இருக்கு இல்லையா, TU இருக்கு இல்லையா, அதை நம்ம வெளியே கொண்டு வரோம். அப்போ CV DT. ஓகேவா. இந்த டியை நம்ம எப்படி எழுதலாம், டெல்லுன்னு எழுதலாம். ஸோ அதான் இங்கே டெல். ஸோ டெல்லுன்னு சொல்லும்போது டெம்பரேச்சர் T2 மைனஸ் T1 எழுதலாமா, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க, T2 மைனஸ் T1. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே போல் டெல் யூ ஈக்குவல் டு இங்கே நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஐடியல் கேஸ் சொல்கிறோம் இல்லையா, அப்போ சிவிக்கு முன்னாடி இங்கே n வரும். ஓகேவா. இதுதான் ஃபார்முலா, கால்குலேஷனுக்கான ஃபார்முலா, டெல் யூக்கான ஃபார்முலா. அதே போல் டெல் ஹெச்சுக்கான ஃபார்முலாவும் மேலே எப்படி சொன்னோமோ அதே போல் தான் கீழேயும் வரும். ஸோ ரெண்டு ஃபார்முலா, கால்குலேஷனுக்கான ஃபார்முலா, டெல் யூக்கான ஃபார்முலா, டெல் ஹெச்சுக்கான ஃபார்முலா. ஸோ n CV T2 மைனஸ் T1, n CP T2 மைனஸ் T1. ஓகே ஸ்டூடெண்ட், ரொம்பவே புரிஞ்சிருக்கும் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும். இங்கே எல்லாமே அதோடைய ஹீட் ஆர் என்தால்பியுடைய சேஞ்சஸ், அதோடைய வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பார்த்துருப்போம். அதோடைய டாபிக், அதாவது பாயிண்டில் எத்தனை பாயிண்ட் இருக்குது, எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ ஒன் மோர் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தேங்க்யூ.